பார்த்தீங்கன்னா டே 1 சிங்கப்பூரில் ஒரு பெரிய விஷயம் வந்து நடந்துருச்சுங்க. அது வந்து நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். அதுக்கும் முன்னாடி வந்துட்டு சிங்கப்பூர் வியூ வந்து பாருங்கள். இன்றைக்கி வந்துட்டு எங்கே போகிறோம்னா கார்டன் பே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்து நம்ம போகிறோம். வந்து ஃபுல்லாக இந்த பிளான் வந்து ஒருத்தங்க எழுதி தந்தாங்க. அது நான் சொல்லிட்டேன். ஓகே, இப்போ வந்துட்டு நான் அந்த சிங்கப்பூரோட வியூ காமிக்க. பில்டிங்குமே பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டாக இருக்குது. ஒரு 19th ஃப்ளோரில் வந்து நினைக்கிறோம். எப்படி இருக்கு பாருங்க வியூ. வந்து எப்போ வேணாலும் மழை பெய்யலாம், வெயில் அடிக்கலாம். எப்படி இருக்கு பார்த்தீங்களா வியூ? ரொம்ப நல்லா இருக்கு. பெரிய பெரிய பில்டிங்ஸாக இருக்கு, பெருசு பெருசாக இருக்கு. ஹோட்டல் நல்லா இருக்கு. இப்போ ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னாங்க, ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இன்னைக்கு தான் வந்துட்டு இப்போ தான் வந்து இந்த பெட்டியை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம். இதெல்லாம் வந்து கேஸ் மாதிரி இருக்கிறதுனால இந்த ட்ராலி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் ஆகலை. பட் இந்த ட்ராலி என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் துணி இருக்கிறதுனால உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து கம்ப்ளீட்டாக நனைஞ்சிருச்சுங்க. ஃபுல்லாக வந்துட்டு ஹஷ்மிதாவோடதும் அவங்க அப்பாவோடதும் தான் வந்து நம்ம இந்த பெட்டியில் வந்து வச்சுருந்தோம். ஃபுல்லாக பாப்பாவோட ட்ரெஸ் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நனைஞ்சு போச்சு. அதனால் லைட்டாக இப்படி காயிற காசுரம் வந்து போட்டிருக்கு. அவர் லாண்ட்ரி சர்வீஸ் வந்து கேட்க போயிருக்காருங்க. ஏதாவது ட்ரை பண்ண முடியுமா, இல்லை துவைச்சே வந்து ட்ரை பண்ணிக்கலாமான்ட்டு ஒரு ஐடியாவில் வந்து அங்கே போய் கேட்குறதுக்காக போயிருக்காங்க. ஓகே, உன்னோட அவுட்ஃபிட்டு காமிக்கணுமா? இது எங்கே எடுத்தது? டாப்பு அண்ட் பேண்ட்டு ரெண்டுமே வெஸ்ட் சைடு. ஆமாம், ரெண்டுமே வெஸ்ட் சைடில் வந்து எடுத்தது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் வந்து வாங்கின ப்ரேஸ்லெட்டுங்க. இது வந்துட்டு ஒரு 400க்குள்ளே தான் இருக்கும். 350 400 அந்த ரேஞ்சில் வந்து இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்டு டாப்பு ரெண்டுமே வந்து வெஸ்ட் சைடில் வந்து எடுத்தது. இந்த காம்பினேஷன் வந்து குவைட்டு எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து போட்டிருந்தாங்க. இந்த பிளாக் வித் ஒயிட்டு பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் லெக் பேண்ட் மாதிரி வந்து எடுத்துருந்தது. நல்லா இருக்குது. இந்த சிங்கப்பூர் ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ட்ராவல் ஏஜென்சி மூலிமா போகலிங்க. நாங்கள் ஓனாக வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டோம் எங்கெங்கே போகலாம் வரலான்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன ஸ்டார்ட் பண்ணோம்னா ஃப்ளைட் டிக்கெட் வந்து புக் பண்ணோம். அதுக்கு அடுத்தது வந்துட்டு அங்கே நம்ம என்னென்ன ஸ்பாட்ஸ் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு நிறைய யூடியூப் சேனல்ஸ் மூலிமா, அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அங்கே இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அவங்க வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அது மூலிமாலாம் வந்துட்டு என்னென்ன ஸ்பாட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். எகெயின் வந்துட்டு நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து நம்ம பார்க்கல என்ன நாங்கள் பிளேசஸ் விசிட் பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வரும். அதையெல்லாம் வந்துட்டு ஒரு எக்ஸல் ஷீட்டாக வந்து எடுத்துட்டு அதில் வந்துட்டு மெயினான கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து க்ரீனில் வந்து ஹைலைட் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் டைம் இருந்ததுன்னா நம்ம வந்து மிச்சத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒயிட்டில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கிட்டோம். ஸோ 7 நாளில் எதெல்லாம் கவர் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த எக்ஸல் ஷீட்டை வச்சு தான் வந்து ஒவ்வொரு டேவாக வந்து நாங்கள் ஒரு ஐட்னரியாக வந்து நாங்களே வந்து க்ரியேட் பண்ணோங்க. உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு வேணால் இந்த எக்ஸல் ஷீட்டை வந்துட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது வந்து இன்னும் கிளியராக புரியும். இதில் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நைட் டைம் அட்ராக்ஷன், ஈவினிங் டைம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கொடுத்துருக்கு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் நைட் டைமில் போகையில் தான் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கேன் ஸ்கிப்புன்னு சொல்லிட்டு அந்த பொட்டானிக்கல் கார்டன்லாம் வந்து கேன் ஸ்கிப்புங்கிற மாதிரி வந்து கொடுத்துருந்துச்சு. அதெல்லாம் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸல் ஷீட் பார்க்கலையே உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக வந்து என்ன ஏதுங்கிறது வந்து புரியுங்க. ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம லிட்டில் இந்தியாவில் இருந்ததுனால நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. ரைட் சைடு வந்து நம்ம நோவோட்டல் ஹோட்டலில் தான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். நான் முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஆரியபவன் இருந்தது, லெஃப்ட் சைடில் சரவண பவன், அன்னபூர்ணா, கைலாஷ் பர்பத்துன்னு சொல்லிட்டு எல்லா ஹோட்டலுமே, தமிழ்நாட்டு ஹோட்டல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் கிடைக்கிற எல்லா ஃபுட்டுமே வந்து நமக்கு அங்கே கிடச்சிதுங்க. அதுக்கப்புறம் இந்த நோவோட்டல் இல்லாமல் நமக்கு வந்து வேறு ஆப்ஷன் என்ன ஹோட்டலுக்கு அப்படின்னு வந்து கேட்கல. ஹாலிடே இன் வந்து ரொம்ப பக்கமாக இருந்தது. அதுக்கப்புறம் LYFன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலுமே வந்து ரொம்ப பக்கமாக இருந்ததுங்க. நீங்கள் ஹோட்டல் இல்லாமல் ஏர்பிஎன்பியுமே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் காஸ்ட் வந்து கம்மியாக கிடைக்கும். நமக்கு வந்து ஹோட்டல்னால் தான் வந்து ரொம்ப ரேட்டாக இருக்கும். நோவோட்டல் பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு வந்து 18,000 கிட்ட வந்து ஆச்சுங்க. சிங்கப்பூர் வந்து பொதுவாகவே ஒரு எக்ஸ்பென்சிவான கண்ட்ரி தான். அதனால நீங்கள் ஒரு நல்ல ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக 12,000க்கு மேலே தான் வந்து வருங்க.
அப்படியே நம்ம ஹோட்டலுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா முஸ்தஃபான்னு சொல்லிட்டு இது ஒரு பெரிய கடைங்க. இங்கே இல்லாத பொருளே கிடையாது. நம்ம இந்தியாவுக்கு போகிறவங்க, இங்கேருந்து இந்தியாவுக்கு போகிறவங்களா இருக்கட்டும், இல்லை இங்கே டூரிஸ்ட்டாக வந்துட்டு போகிறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு இந்த கடையில் போய் திங்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு போவாங்க. போய் அங்கே நம்ம ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கொடுக்கறதுக்கு. ஸோ இது ஒரு பெரிய கடை. பர்ஃப்யூம்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸு எதாக இருந்தாலுமே வந்துட்டு இங்கே கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து நமக்கு கிடைக்கும். ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு நம்ம அந்த கடைக்குள்ளே ஏறிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்ட்ரீட் வழியாக வந்து வரலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து இது பெரிய கடைங்க. நம்ம ஹோட்டலுக்கு எதுக்காப்பில் வந்து பார்த்திங்கன்னா சிட்டி ஸ்கொயர் மால்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மால் இருக்குது. இங்கே வந்துட்டு எல்லா ஐட்டம்ஸுமே நமக்கு கொஞ்சம் சீப்பாக கிடைக்குங்க. லைக் ஹேண்ட்பேக்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஸ்கெச்சஸ்ஸு, லைக் ஸ்லிப்பர்ஸ், அந்த மாதிரி சொல்கிறேன். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிட்டி ஸ்கொயர் மாலில் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் கம்மியாக கிடச்சிது. ஸோ இது வந்துட்டு ஒரு நல்ல ஏரியாங்க. நீங்கள் வந்து அமௌண்ட்டெல்லாம் பார்க்காம புக் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக இந்த லிட்டில் இண்டியாவில் வந்துட்டு நீங்கள் ஹோட்டல் புக் பண்ணலாம். இது அவ்வளோ நல்ல ஏரியா. சப்போஸ் வந்துட்டு நமக்கு அமௌண்ட் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் தள்ளி நம்ம புக் பண்ணிட்டோம்னா போயிட்டு வர காஸ்ட்டே வந்துட்டு நமக்கு நிறைய ஆகிடும். அப்புறம் இந்த சிட்டி ஸ்கொயர் மாலில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்டியுமே இருக்குது. மோஸ்ட்லி வந்துட்டு சிங்கப்பூரில் நம்ம எல்லா இடத்துக்கு போகிறதா இருந்தாலும், எந்த இடத்துக்கு போகிறதா இருந்தாலும் எம்ஆர்டி வந்து நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மெட்ரோலேயே போயிட்டு வந்துடலாம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு போதுமான இன்ஃபர்மேஷன், இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு போதுமான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்தாச்சுங்க. ஒரு காமனாக இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இனி வரப்போகிற வீடியோஸில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து ஷேர் பண்ணுறேங்க. ஒட்டுக்க எல்லாத்தையும் ஒரே அடியாக சொன்னோம்னா கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் டே வந்து எங்கே போனோம் அப்படிங்கிறதுலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி வந்துட்டு கார்டன் பை பே அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்து போயிருந்தோம். காலையில் ஒரு 5 o'clock பக்கம் தான் வந்து நம்ம ரீச் ஆனோம். அதுக்கப்புறம் ஒரு 2 மணி வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இந்த ஸ்பாட்டுக்கு போனோங்க. இது ஈவினிங் அட்ராக்ஷன் தான், அதனால் வந்துட்டு நமக்கு ஈஸியாகவும் இருந்தது. ஃபஸ்ட்டு இதை பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லி கிளம்பியிருந்தோம். இனிதான் இருக்குது. ஆஹா, பொறுத்த வரைக்கும் நம்ம அங்கே போய் புக் பண்ணுறதை விட ஆன்லைனில் புக் பண்ணிக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குங்க. நாங்கள் வந்து க்ளுக்கில் வந்து புக் பண்ணோம். அங்கே போய் புக் பண்ணையில் கொஞ்சம் ரேட் வந்து ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. க்ளுக்கில் வந்துட்டு டிஸ்கவுண்ட்ஸோடு இருந்தது. இங்கே பார்க்க வேண்டிய இடம்னு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் டோம், ஃப்ளோரல் ஃபேண்டசி, க்ளவுட் ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லிட்டு 3 ஸ்பாட் இருக்குங்க. இது போக சூப்பர் ட்ரீ அப்சர்வேட்ரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கை வாக் மாதிரி ஒன்று இருந்தது. அந்த ட்ரீ டு ட்ரீ வந்து நம்ம வாக் பண்ணி போகிற மாதிரி இருந்தது. ஸோ இதெல்லாம் தான் வந்து இருந்தது. அங்கே வந்துட்டு அந்த வாக் பண்ணி போகிறதும் சூப்பர் ட்ரீ அப்சர்வேட்ரியும் அங்கே போய் டிக்கெட் வாங்கிக்கிற மாதிரி இருந்ததுங்க. மிச்சத்துக்கெல்லாம் நம்ம வந்து ஆன்லைன்லேயே வந்து புக் பண்ணிக்கலாம். அழுகாம பாடா. இந்த ஃப்ளவர் டோமை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெஷாலிட்டினாங்க, நம்ம உள்ளே என்ட்ராகிலேயே நல்ல ஜில்லுன்னு இருக்கும். இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து இன்டோர் ஃப்ளவர்ஸு. இதுக்கு மேலே அந்த கிளாஸ் ஆட்டம் இருக்குது இல்லைங்க, அந்த டோமில் வந்து பார்த்திங்கன்னா 2 கிளாஸ்க்கு நடுவில் வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அந்த சில்னஸ் வந்து அந்த டோமில் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகுது. ஃப்ளவர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இது வந்து நம்மளோட ஐஸ்க்கு ஒரு ட்ரீட் மாதிரி இருக்கும் அந்த ஃப்ளவர் டோம்குள்ளே வந்து போகிறது. நெக்ஸ்ட்டு ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே பக்கத்து டோம் வந்து பார்த்திங்கன்னா க்ளவுட் ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லிட்டு லிட்ரலி நம்ம வந்து ஒரு க்ளவுட் அந்த மேகங்களுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ட்ரானோடையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டைனோசர் மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஒவ்வொரு ஃப்ளோராக வந்து மேலே ஏறிட்டு போய் மேலே வரைக்கும் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதுவுமே வந்து ஒரு நல்ல அனுபவமாக வந்து இருந்ததுங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் சிங்கப்பூர் போனீங்கன்னா இந்த ஸ்பாட்டை வந்து மிஸ் பண்ணாமல் போங்க. ஸோ அது ரெண்டுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வந்து ஷட்டில் எடுத்துகிட்டு ஃப்ளோரல் ஃபேண்டசிக்கு வந்து போனோம். சூப்பராக இருக்குண்ணா. வாவ்,
தங்கம் வா இறங்கி வா, இறங்கி வாடா, வா இங்க வா, இறங்கி வா, சூப்பரா இருக்கு. வா கண்ணா இறங்கி வா. சூப்பரா இருக்கு. அங்கே வந்து நம்மளோட எப்படி சொல்கிறது, ஒரு ஃபேண்டஸியான வேர்ல்டுக்குள்ளே போன மாதிரியே இருந்ததுங்க. கிட்ஸுக்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கிறத தாண்டி பெரியவங்களுக்கே வந்து ரொம்ப பிடிச்சிரும். ஃப்ளவர்லேயே வந்து பார்த்திங்கன்னா கார்ட்டூன் நிறையா வந்து போட்டு அதெல்லாம் வந்து ஒரு எஃபெக்டோடு இருக்கையில் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நல்ல ஒரு டெவலப்டு கண்ட்ரி அது வந்து பார்க்கையில் வந்துட்டு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுது. மிக்கி ஹவுஸு ஓபன் பண்ணுங்க. இன்னொரு ஸ்டம் பழைய மாதிரி இருக்கு. இங்கே ஒவ்வொரு ஸ்பாட்டையும் பார்த்துட்டு அந்த ஃப்ளவர் டோம், க்ளவுட் ஃபாரஸ்ட்டு, ஃப்ளோரல் ஃபேண்டசி இதெல்லாமே பார்த்துட்டு வெளியே வர இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஷாப்ஸ் மாதிரி வந்து வச்சுருக்காங்க. அது ரிலேட்டடாக திங்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்காங்க. நம்ம வேணும்னா வந்து வாங்கிக்கலாம். பட் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். வெளியே வாங்குறத விட இங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். நாங்கள் வந்து அப்படியே சும்மா வந்து பார்த்துட்டு இந்த ஸ்டாம்பிங் வந்து குழந்தைங்களுக்கு வச்சுருப்பாங்க, அங்கங்கே ஃப்ரீயாகவே வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து பண்ணிவிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோங்க. ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து மெக்டி இருந்ததுங்க. நாங்கள் வந்து அங்கேயே வந்து எங்களோட லஞ்சை வந்து முடிச்சுக்கிட்டோம். இப்போ வந்துட்டு மெக்டி, கேஎஃப்சி இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம சாப்பிடையில ஒரு நேரத்துக்கு ஒரு 2000 அந்த ரேஞ்சில் வந்து ஆகுங்க. இதே வந்து நம்ம வெளியில் ஃபுட் எடுத்துக்கிறோம், நம்ம ஊர் ஃபுட்டாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு நல்ல ஹோட்டலில் எடுக்கையில் 5000 கிட்ட ஆகுது. நம்ம நல்லா வயிறு நம்ப சாப்பிட்ணும் அப்படின்னா கண்டிப்பாக 5000 கிட்ட ஆகுதுங்க. இல்லை ஒரு அரைக்குறையாக நம்ம வந்து சாப்பிட்றோம் அப்படின்னா 2500க்கு மேலே தான் ஆகும். ஸோ ஃபுட்டு வந்து அங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தது. ஸோ எங்களோட லஞ்சை வந்து நாங்கள் மெக்டியில் தான் அங்கே கார்டன்ஸ் பை பேயில் வந்து முடிச்சுக்கிட்டோம். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே பிளேஸில் தான் இருக்குதுங்க. அங்கங்கே அந்தந்த ஸ்பாட் இருக்குது. இதை வந்துட்டு நம்ம ஷட்டில் மூலியமாகவும் போகலாம், இல்லை பை வாக்கே வந்து போகலாம். எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஷட்டில் மூலிமா நாங்கள் வந்து சூப்பர் ட்ரீ அப்சர்வேட்டரிக்கு வந்து போனோம். இதுக்கு டிக்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூப்பர் ட்ரீ அப்சர்வேட்டரி, ஓசிபிசி, ஸ்கை வாக் இது ரெண்டுக்குமே வந்துட்டு அங்கே போய் தான் நாங்கள் டிக்கெட் எடுத்தோங்க. ஏன்னா வெதர் கண்டிஷனை பொறுத்து சம்டைம்ஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. நாங்கள் போகலையே கொஞ்சம் லைட்டாக வந்து மழை பெஞ்சதுனால அது வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வெதர் கிளியர் ஆனதுனால மறுபடியும் வந்து டிக்கெட்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ட்ரீ அப்சர்வேட்டரிங்கிறது வந்துட்டு அந்த ட்ரீக்கு மேலே ஏறி நல்ல ஒரு வியூ பார்க்குறதாங்க. நல்லா வந்து வியூ தெரியுது. அந்த சிங்கப்பூர் ஃப்ளையராக இருக்கட்டும், மெரினா பே சான்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு நல்ல வியூவாக வந்து நமக்கு காமிக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இதோட டிக்கெட்டை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். நம்ம காஸ்ட் கட் பண்ணுறோம்னா இந்த டிக்கெட்டை வந்து ஸ்கிப் பண்ணிடலாங்க. இதில் இன்னொரு டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஓசிபிசி ஸ்கை வாக்குன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீலேருந்து இன்னொரு ட்ரீக்கு அப்படியே வாக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஒரு 2-3 ட்ரீயை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அது வந்துட்டு நல்லா ஒரு வாக் பண்ணி போகிறதும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த வியூவும் வந்து நமக்கு கிடைக்கும். அதுவே வந்து நமக்கு போதும். அதனால வந்துட்டு நான் இந்த சூப்பர் ட்ரீ அப்சர்வேட்டரியை ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் நாங்கள் ரெண்டையுமே வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட் ஷோ, மெயினாக வந்து இந்த லைட் ஷோக்காக தான் வந்துட்டு இங்கே நிறையா பேர் வந்து வராங்க. ஒரு சூப்பரான லைட் ஷோ, எல்லா ட்ரீலேருந்தும் அப்படியே லைட் வரையில் அந்த பாட்டை கேட்டுட்டு அப்படியே தரையிலேயே படுத்துட்டு அப்படியே வானத்தை பார்க்குறாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க அந்த லைட் ஷோ. ஸோ அதை மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். 8 o'clock நடக்கும்னு நினைக்கிறேன்.
இது வந்துட்டு நம்ம சூப்பர் ட்ரீக்கு மேலேருந்தும் வந்து நம்ம பார்க்கலாம், இல்லை கீழேருந்தும் வந்து நம்ம பார்க்கலாம் இந்த லைட் ஷோவை. பட் பெஸ்ட்டான வியூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழேருந்து பார்க்குறது தான் வந்து பெஸ்ட்டான வியூவாக இருக்கும். ஸோ லைட் ஷோவே முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கேப் பிடிச்சி ரூமுக்கு வந்து ரீச் ஆகிட்டோங்க. மெட்ரோ வந்துட்டு எல்லா இடத்துலையுமே கனெக்டடாக இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு எங்களுக்கு செகண்ட் டேலேருந்து தான் வந்து தெரிய வந்துச்சு. இந்த கேப் மூலிமா போயிட்டு வந்தால் கொஞ்சம் காஸ்ட் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அதுவும் நைட்டு 6 o'clock மேலேனா டபுள் த ரேட் ஆகுதுங்க. அதனால் வந்துட்டு நாங்கள் அதை பற்றி விசாரிக்கல, மெட்ரோ பற்றி எங்களுக்கு தெரிய வந்தது. ஸோ நாங்களுமே வந்து நிறைய மிஸ்டேக்ஸ்லேருந்து தான் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டோங்க. அது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. இன்னைக்கு த டே நாங்கள் போட்ட ஐட்னரி படி இன்னைக்கு த டே வந்து பக்காவாக வந்து கரெக்டாக போயிடுச்சு. ஸோ அதோட ஸ்க்ரீன்ஷாட்டையுமே நான் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.